நான் வந்து 250ல க்ளூ கட் பண்றேன். நல்லா இங்க பாருங்க, இப்படி பிடிச்சுக்கணும் ரைட்டா. இப்படி இந்த அடியில இருக்கு ரைட்டா. இப்ப நான் ஒருக்கா போட்டு வரல தானே, பாருங்க இப்ப வருதா இல்லையா, வருதா இல்லையா, மெது மெதுவா மெது மெதுவா எடுத்துருப்பேன். க்ளூ கட் பண்ணி முடிஞ்சா இப்ப அடுத்தது என்ன செய்யணும், ஃப்ளெக்ஸ் ஸ்பேஸ் போடணும் இல்லையா. ரைட் இங்க பாருங்க, ஃப்ளெக்ஸ் ஸ்பேஸ் போடுறேன். ரைட் இங்கே கொஞ்சம் போடுறேன். ஏற்கனவே இந்த சூடு ஒன்று இருக்கு தானே, ஓமா இல்லையா, இங்கே கொஞ்சம் போடுறேன், இங்கே கொஞ்சம் போடுறேன். இப்ப என்ன செய்யணும், 360ல போடுதேன். நல்லா ஆட்டி ஆட்டி ஹீட் பண்ணுங்க பாருங்க. நல்லா வழங்குது தானே வீடியோக்கு, கிளியர் ஆட்டி சொல்லணுமே. ரைட் இங்க பாருங்க, நல்லா ஆட்டி ஆட்டி இங்கே இவ்வளவு தண்ணி நல்லா ஷைனிங் ஆகி உருகும். அதான் தூக்குற கட்டம் விளங்கிட்டா, தூக்குறதுக்கு ரெடி ஆயிருங்க. ரைட் 7 டைம் ஒருக்கா தட்டி பாக்குது, வருதா சரி விளங்கிட்டா. இங்க பாரு நோம்பலா வருதா இல்லையா. ரைட் தூக்குற கட்டம் அதான். தூக்கியாச்சா, ரைட் தூக்குற வேலை முடிச்சு. இப்ப என்ன செய்யறேன், கிளீனிங் இல்லையா. ரைட் இப்போ ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் காணாதுன்னு சொல்லி என்ன செஞ்சு கொடுங்க, போட்டு கொடுங்க. ரைட் நம்ம கால்ல இருந்து கிளீன் பண்ணிட்டு வரப்போறோம். நல்லா பாருங்க. ரைட் இங்கே வைக்கிறேன். கிளீன் ஆயிட்டா இல்லையா, கிளீன் ஆயிட்டா இல்லையா. பலகா வட்டையில நேருக்கு எடுத்துட்டு வரப்போறேன். ரைட் கொஞ்சம் உள்ளுக்காய் போகுது இல்ல. ரைட் ஊண்டி இருக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, ஊண்டி இருக்கக்கூடாது. ஒருவேளை இங்க ஈயம் கூடி நிச்சுன்னா என்ன செஞ்சுக்கணும், டக்குன்னு நம்ம வெட்டிக்கணும். ரைட் சரியா முடிஞ்சா. இப்ப இப்ப என்ன செய்ய வரோம், சின்ன திணறால ஒரு கிளினிக் மேல துடைக்கிறேன். ரைட் ரைட் முடிஞ்சா இல்லையா. ரைட் நல்லா அழகா கிளீன் ஆகி கிடக்கு. 4 கால்லையும் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஈயம் என்ன செய்யக்கூடாது, கிடக்கக்கூடாது. நல்லா அழகா கிளீன் பண்ணி கிடக்கு. ரைட் இப்ப என்ன செய்யறேன், ரைட் ஓகே. கிளீனிங் முடிஞ்சா இல்லையா, பக்காவா இருக்கா. ரைட் இப்ப என்ன செய்ய போறேன், இப்பதான் அடுத்த கட்டம் பம்மிங் வைக்கணும். என்ன வைக்கணும், பம்மிங் வைக்கணும். இங்க பாருங்க, இங்க மட்டும் தானே தேவை. ரைட் இந்த பம்மிங் வைக்கிறதுக்கு இந்த ஈய கம்பியை கொண்டு என்ன செய்ய வேணும், வைக்க வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன தரப்போறேன், பேஸ்ட் தரப்போறேன். என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த பிபிடில கொஞ்சமா கணக்காலிட்டு பொருளை கொஞ்சம் விலங்கு நம்ம கண்ணுக்கு கொஞ்சமா ஒரு சின்ன ட்ரோப் நான் கொண்டு போறேன். டெஸ்ட்டுக்கு என்ன செய்றீங்க, இப்படி இப்படி இதுல தோற்றுறீங்க ரைட்டா, என்ன செய்றீங்க, தோற்றுறீங்க. ரைட் ரைட் இப்ப நீங்க மெதுவா அதுல என்ன செய்யுங்கடா வைங்க. வைக்கும் போது இங்க பாருங்க, ஈயம் ஒவ்வொரு இடத்துலயும் புடிபடுதா இல்லையா, புடிபடுதா இல்லையா. இங்க பாருங்க, மெது மெதுவா ஒவ்வொன்றா நல்ல அழகா கொஞ்சம் பெரிய பெரிய கனமா என்ன செஞ்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க. ரைட் பிளேட் ஆயின மாதிரி தான் கிடக்கும் வழங்கிட்டா. ஈய பேஸ்ட் வச்சுக்கணும். இந்த சோல்டரிங் பேஸ்ட் முடிஞ்சா சோல்டரிங் பேஸ்ட் வச்சுக்கணும். ரைட் ஈய பேஸ்ட்டுக்கு இப்படித்தான் வரும். ஈயத்துக்கு தான் என்ன செய்யும், நல்லா இங்க பாருங்க போல் மாதிரி வரும் பாருங்க. நான் கொஞ்சம் அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். நல்லா வச்சா நம்ம திருப்ப என்ன செய்ய தேவையில்ல, போய் கணக்க ஈயத்தை வச்சு இதுண்டி நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்ல பாக்கல விளங்குதா, இந்த லைன் இங்க பாருங்க இதுல போகுது பாத்தீங்களா, கோடு ஒன்று, அதெல்லாம் முக்கியமா தேவையானது லைன் விளங்கிட்டா. ரைட் இப்ப சரியா. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இன்னொருக்கா தொடச்சிக்கிறேன் உங்களுக்கு பம்மிங் வச்சுல காட்டுறதுக்காக. பம்மிங் வெயிட் போட்டு கிடக்கும் ரைட்டா, ஒன்றோட இடங்கள்ல என்ன இல்ல. இப்ப நான் என்ன செய்வேன், திருப்ப நம்ம அடிச்சதுக்கு பிறகுதான் கொண்டு என்ன செய்வேன், நான் வைப்பேன். ஓகேயா, கொஞ்சமா பம்மிங் வச்சிருக்கேன். ரைட் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லிச்சேன்னா, திருப்பவும் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் இங்கே தானே பெஸ்ட் கூடி ஒட்டணுமா இல்லையா, இங்கே மட்டும் வச்சு கொட்டுறோம் ஃப்ளக்ஸ் பேஸ்ட். திருப்ப சார்ஜர் பின் எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன்.
சார்ஜர் பின் ஒழுங்கா கிளீனா இருந்துச்சுன்னா சரியா என்ன செய்யும், இப்படி அலைன்மெண்டா லுக் ஆகும். ஓமா இல்லையா? ரைட். இங்க பாருங்க, திரும்ப 330ல ஹீட் பண்றேன். நல்லா இங்கே நல்லா ஆட்டி ஆட்டி ஹீட் பண்றேன். அது உருகும் விளங்கிட்டா. அடியில உள்ள அந்த பாத்துல என்ன செய்யும், நேரு கிடக்குது, உருகும் விளங்கிட்டா. உருகுத டைம்ல ரைட் உருக ஆரம்பிக்குது. ரைட் இங்க பாருங்க, உருகுதா இல்லையா? லைட்டா மேல அழிஞ்ச பாருங்க, இப்படி தட்டுறேன் விளங்கிட்டா. ஏன் ஒன்னோட ஒன்று என்ன செய்யறதுக்கு, ஒட்டுறதுக்கு. இப்படி லைட்டா ட்வீசரை மேலுக்கு வச்சுட்டு நான் ஹொட்கன் என்ன செஞ்சு எடுத்துறாங்க பாத்தீங்களா, இந்த மினுங்குது. இப்ப அது ஆறு இல்லை என்ன விளங்கிட்டா. 6 வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும், நம்ம இந்த மேலால வச்சிருக்கிற ட்வீசரை எடுக்க கூடாது. பாருங்க என்ன ஆறு இல்ல, சூடு. இப்பதான் ஆறுது பாத்தீங்களா, ஒன்று ஆறுது. காலை பாருங்க, காலை ஆறுதா இல்லையா? ஓகே, நேருக்கு நிக்குதா இல்லையா? நேருக்கு நிக்குது. நான் இப்ப என்ன செய்ய போறேன், நேருக்கு நிக்குது. சைட்டுக்கு என்ன செய்ய போறேன், கால் வைக்க போறேன். இங்க பாருங்க, லைட்டா ஃபிளக்ஸ் பேஸ்ட் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், நான் என்ன செய்யறேன், சைட்டுக்கு கால் வைக்கிறேன். பாருங்க இங்க பாருங்க, பவுத் தைக்கிறோம் வந்து வச்சுட்டு இங்க இப்படி கொண்டு ஓரத்துல வச்சாலும் என்ன செய்யும், ஷூட்டுக்கும் இழுத்து எடுக்கும். ஆமா இல்லையா? இங்க பாருங்க, இது சரியா இல்லையா? இங்க பாருங்க, அது அந்த நிரம்பி வரும் வரைக்கும் என்ன செய்வீங்க, ஈயத்தை வச்சுக்கொள்வீங்க. இங்க பாருங்க, ஓமா இல்லையா? கீழே ஓட்ட விளங்குதா, இந்த ஈயம் வச்சது கீழே ஓட்ட விடைய கிடக்குதா, இப்படி கிடக்கணும், ஃபுல்லா நிரம்பி கிடக்கணும். ரைட், இப்ப இது ஓகே தானே? இப்பதான் என்ன செய்ய போறேன், மெயின் சாப்டர் காலுக்கெல்லாம் என்ன செய்ய போறேன், ரைட் காலுக்கெல்லாம் இது வைக்க போறேன். ரைட், கால் நல்லா கிளியரா விளங்குதா? இங்க பாருங்க, ரைட் நல்லா கிளியரா விளங்குது. சரியா? ஃபிளக்ஸ் பேஸ்ட் போட போறீங்க. இங்க பாருங்க, எல்லாம் ஒட்டி தான் கிடக்கு, கால் விளங்கிட்டா. அந்த அந்த வெச்ச இது என்ன ஆயிட்டு போதுமா தான் இருக்குது, விளங்குதா உங்களுக்கு? கால் நல்லா வெயிப்பட்டு கிடக்கு பாத்தீங்களா, ஏறி ஏறி கிடக்குது. நான் இப்ப ஈய பேஸ்ட் ஒண்ணு வைக்காமலுக்கு அங்கே மெதுவா சரி பண்ண போறேன். ரைட், இங்க பாருங்க, இந்த நுனில வைக்கிறேன், மேலால மெதுவா தோற்ற நீயத்தை. சரியாயிட்டுமா இல்லையா? அடுத்தது 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 சரியா இல்லையா? எல்லாம் ஒட்டி கிடக்கு, எல்லாமே என்ன செஞ்சிருக்கி, ஒட்டி கிடக்கு. ரைட், இப்ப ஒரு கிளீன். ஓகே இல்லையா? இங்க பாருங்க, பின் ஓகே இல்லையா? எல்லா காலும் பட்டிக்குது. ரைட், நான் கரண்டி போட்டு காட்டுறேன்னு. இங்க பாருங்க, கால் எல்லாம் பட்டு கிடக்கா இல்லையா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஈயம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிப்பட்ட மாதிரி தான் கிடந்துச்சு. ஆனா ஈயம் எல்லாத்துலயும் அந்த பம்மிங் வைக்கிறது ஒரு லெவலா இருந்துச்சுன்னா செஞ்சிடும், எல்லா இடத்துலயும் பட்டும். இங்க பாருங்க, சார்ஜர் பின் ஓகே இல்லையா?